வணக்க மக்களே, திஸ் இஸ் விஜய் ஆதித்யர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட புது போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ரிலீஸ் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9, 2026 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக எதனால வந்து அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஒரு புது வருஷம், ஒரு புதிய ஒரு சேஞ்ச் இருக்க போகுது, இருக்கணுன்றதுக்காக தான் படம் வந்து அந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக டைட்டில் ஜனநாயகன் அப்படின்னும் போதே தெரியும், அங்கே கண்டிப்பாக ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதை வச்சு தான் படம் இருக்க போகுது. அண்ட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் க்ளீனாக வந்து நம்ம ஓட்டு போடுற டைமில் வந்து எப்படி வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றத அந்த படத்துலேயே வந்து நமக்கு எல்லா விஷயமும் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டைம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி இந்த படம் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு சின்ன தெளிவு வரும். கண்டிப்பாக அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. அதுவும் விஜய் சார் அப்படின்னும் போது அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறத தாண்டி ஒரு பொதுவான பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்ப்போம். ஆப்வியஸாக அது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு சொல்லுவேன். டீம் வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க அந்த டைம். ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு சில ஆட்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் வேணா பாருங்க 2026 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த போஸ்டரை பற்றி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை வந்து நம்ம விஜய் சார் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த வெள்ளை சட்டை அப்படின்னும் போதே அங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து டீகோட் பண்ணுவீங்க. பட் அதெல்லாம் நம்ம இங்கே பேச வேணாம். கண்டென்ட்டாக வந்து நம்ம பார்ப்போம். போஸ்டர் நல்லா இருந்தது. மேபி நீங்கள் இந்த ஒரு வெள்ளை சட்டை அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆலப்போரான் தமிழன் பாட்டு வரும்ல அந்த மாதிரி வந்து எடுத்துருக்கலாம். நான் எல்லாத்தையுமே தான் வந்து சொல்கிறேன். அதில் வர ஒரு சில வரிகளாக இருக்கட்டும், அதில் வர ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சில கருத்துக்கள் வரதாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் அந்த போஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல் ஹேண்ட்ஸ் வந்து தெரியுது. எல்லா விதமான கலர்ஃபுல் ஹேண்ட்ஸ் வந்து தெரியுது. எல்லாருமே கையை வந்து இப்படி வச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகனோட அந்த டைட்டில் இருக்குல்ல, ஜனநாயகன் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஜனநாயகன் அந்த ஒரு டைட்டில்லே வந்து நிறைய பேரோட கைகள் வந்து தெரிஞ்சது. மேபி அந்த ஒரு கை இப்படி தெரியுது, இப்படி தெரியறதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஒரு விஷயம் மாறுது, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கும், அந்த மாதிரியான அந்த ஒரு யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எல்லாருமே கையை வச்சு அந்த நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோன்னு காமிக்கிறது, அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் மக்களுக்கு பெருசாக ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் இப்போ அந்த வெள்ளை சட்டெல்லாம் சொல்லிட்டு பத்தியா அரசியலில் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்பா இது அரசியல் படம் தானே, ஜனநாயகன் அப்படின்னும் போதே உங்களுக்கு அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்க போகுது. விஜய் சார் அதை எப்படி கன்வே பண்ணுறாரு, அவர் ஸ்டைலில் எப்படி வரப்போகுது, அண்ட் அதோ அவரோட ஃபைனல் மூவி அப்படின் போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஹை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் படத்தில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, படத்தோட கதை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.